வரும் ஏப்ரல் 19ஆம் நாள் இந்திய துணைக்கண்டத்தின் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியின் தோற்றுநர்களில் ஒருவரான தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர், திராவிடர் இயக்கத்தினுடைய இன்றைய அடையாளம், திராவிட மாடல் ஆட்சியை இந்திய துணைக்கண்டத்துக்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே ஒளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நம்மை வியக்க வைக்கிறது. ஒரு தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு கட்சியும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னால், நாங்கள் பொறுப்புக்கு, பதவிக்கு, நிர்வாகத்திற்கு வந்ததற்கு பின்னாலே எதையெல்லாம் செய்வோம், சாதிப்போம் என்பதை தங்களுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக வெளிப்படுத்துவது வழமை, வாடிக்கை. பல கட்சிகளின் தேர்தல் அறிக்கை என்பது வெற்று முழக்கங்களாக இருக்கும், வரட்டுத்தனமாக இருக்கும், செயல்பாட்டுக்கு வர முடியாதவையாக இருக்கும். நிச்சயமாக அவர்களால் அவற்றை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக வல்லமை மிக்க வார்த்தை ஜாலங்களால் அந்த அறிக்கையை உருவாக்கி வெளியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் உண்டு. ஆனால் அதிலே மாறுபட்ட, வேறுபட்ட, யதார்த்த பூர்வமான, நடைமுறைக்கு சாத்தியமான, மக்களுக்கு தொண்டாற்றுவதை மகத்தான பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நீண்ட நெடிய காலம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசாக, கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் சிறப்பான தேர்தல் அறிக்கையை கொடுத்திருப்பதை போல இந்த தேர்தலிலும் கொடுத்திருக்கிறார்கள். சொல்லுவதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதோ அந்த தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு எத்தனை செய்திகளை பறைசாற்றுகிறது, பேசுகிறது. நடைமுறைக்கு சாத்தியம் ஆக்குவோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணுவோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை முகவுரை தொடங்கி 53 பக்கங்களிலே வெகு சிறப்பாக பல்வேறு தலைப்புகளில், ஒரு 41 தலைப்புகளிலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தேர்தலின் கதாநாயகன் என்று சொல்கிறார் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள். தொடாத துறைகள் இல்லை, சிந்திக்காத பிரச்சனையே இல்லை, அனைவருக்கும் அனைத்தும் என்ற இலக்கு அந்த தேர்தல் அறிக்கையிலே பளிச்சிடுகிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தேர்தல் ஆவணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்று வெகு சிறப்பாக பாராட்டியிருப்பது முற்றிலும் உண்மை. இந்திய அரசியல் சாசன முகப்பு, திராவிட மாடல் அரசின் வெற்றி முத்திரைகள், மாநில சுயாட்சி, ஆளுநர் நியமனம், அரசியல் சட்டப்பிரிவு 356 அகற்றப்பட வேண்டும் ஏன், சென்னையில் உச்ச நீதிமன்றத்தின் கிளை, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, மொழிக் கொள்கை, தாயகம் திரும்பிய தமிழர் குடியுரிமை, சேது சமுத்திர திட்டம், ஒன்றிய அரசின் முகமைகள், பாஜக அரசின் வாய் ஜாலங்கள், பாஜக அரசின் ஊழல்கள் பட்டியலாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அந்தஸ்தை ரத்து செய்த அந்த சூட்சுமம் என்ன,
புதிய கல்விக் கொள்கை, இடஒதுக்கீடு, ஒன்றிய அரசிலே பங்கேற்ற தமிழ்நாட்டின் பலம் பெருக்கிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கூட்டணி அரசு நிறைவேற்ற உள்ள திட்டங்கள், இளைஞர் நலன், மகளிர் நலன், புலம்பெயர்வோர் நலன், மீனவர் நலன், குழந்தைகள் நலன், பேரிடர் மேலாண்மை தொழிலாளர் நலன், சிறுபான்மையினர் நலன், நீதித்துறை, விளையாட்டு, சமூக நீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நல்லிணக்கம், பொருளாதாரம், வணிக நலம், சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்ற அதிலே ஏற்படுத்த இருக்கின்ற சீர்திருத்தம், நெசவாளர் நலன், மருத்துவ மற்றும் குடும்ப நலன், விவசாயம், இராணுவ வீரர் நலன், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கான திட்டங்கள் என்று பல்வேறு தலைப்புகளிலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் இந்த நாட்டின் வளர்ச்சி போக்குக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் கட்டியம் கூறும் காவிய மலர்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில அரசுகளும் அப்படி பார்த்து வியக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்க நினைத்து பாருங்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுத்த வரையிலே அது வெளியிடும் தேர்தல் அறிக்கை என்பது கடந்த காலங்களிலும் தேர்தலின் கதாநாயகனாகவே இருந்திருக்கிறது, மக்களின் பேசுபொருளாகவே கருதப்பட்டு இருந்திருக்கிறது. இப்போது மற்ற மாநிலங்களுக்கும் கூட கலங்கரை வெளிச்சமாக உள்ளது. இப்பொழுது நடைபெற இருக்கும் 18வது இந்திய மக்களவை தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை மணிமகுடம் சூட்டப்பட்ட ஒளி வீசக்கூடிய ஒரு அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மாநில சுயாட்சியை விரும்பும் எல்லா மாநிலங்களுக்கும் மான உரிமை திட்டங்களாக, அறிவிப்பாக இது அமைந்திருக்கிறது. RSSின் கொள்கையான கூட்டாட்சியை ஒழித்து மாநில அமைச்சரவைகள் இல்லாத ஒற்றை அரசை ஒன்றிய அரசு மட்டுமே இருக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதம், கூட்டாட்சி தத்துவத்திற்கே விரோதம். தேசிய அளவில் பார்த்தாலும் சரி, இந்தியா கூட்டணியின் நோக்கத்தை பறைசாற்றுவதாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தேர்தல் அறிக்கை இது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கும் பிஜேபி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தை சகித்துக் கொள்ளாத மதவாத அரசு என்பது அதன் ஒவ்வொரு நடவடிக்கையையும் வெளிப்படையாகவே தெரிவதை அறிய முடியும். பிஜேபி RSS சங் பரிவார்களின் சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டிருப்பதுதான் இதற்கு காரணம். அதன் நோக்கமெல்லாம் ஒரே மதம், இந்துத்துவா என்பதை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் அரசமைப்பு சட்டத்தின் முகவரையில் அழுத்தமாக பொறிக்கப்பட்டுள்ள மதச்சார்பின்மை, செக்யூலரிசம், சோசியலிசம் என்ற கொள்கைகளை நீக்கிவிட்டு அரசு சார்பிலே அதிகாரப்பூர்வமாக சுதந்திர நாள் விளம்பரத்தை அவர்கள் துணிச்சலோடு வெளியிட்டார்கள். அரசமைப்பு சட்டம் கூறும் சமூக நீதியை கூட பிஜேபி அரசு ஏற்றுக்கொள்வது கிடையாது. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் எடுத்த எடுப்பிலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்பு என்ற பகுதியை அவர்கள் போட்டு மிக சிறப்பாக அந்த தலைப்பின் கீழ் கருத்துக்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டை மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசாக அமைப்பதற்கு உறுதி பூண்டு இந்திய மக்கள் அனைவருக்கும் உரியது சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்கள் பிஜேபியினுடைய அரசின் சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு என்பதை மிக துல்லியமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சித்தாந்தம் பழமைவாதம், ஆனால் நம்முடைய சித்தாந்தம் திராவிடத்தின் புதுமைவாதம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பதை விட இந்தியா கூட்டணியின் கொள்கை அறிக்கை என்று சொல்வது சால பொருத்தம் என்ற ஆசிரியரின் கணிப்பு 100க்கு 100
உண்மை தோழர்களே. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை, உண்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் இருந்த சூழல்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ரூபாய் 2427 கோடி செலவு செய்து கிட்டத்தட்ட பணி முடிவுற்ற சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை மதவாத கண்கொண்டு தடை செய்த அதிமுக பிஜேபி கட்சியான தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் மன்னிக்க போவது இல்லை. அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேர்தல் அறிக்கையில் உறுதி கூறியிருப்பது பெரிதும் போற்றி வரவேற்கத்தக்கதாகும். இந்தியா கூட்டணி வெல்லும், வென்று ஆட்சியிலே அமரும். அமர்ந்ததற்கு பின்னால் இந்த திட்டங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்து வெற்றிகரமாக சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தப்படக்கூடிய சூழலை பார்க்க இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு பெண்களுக்கான 100 நாள் வேலை திட்டம், அதே மாதிரி அதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய தொகையை காட்டிலும் ஊதியத்தை, அந்த மதிப்பூதியத்தை காட்டிலும் இன்னும் கூடுதலாக தொகை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், அதுபோல் தாயகம் திரும்பிய தமிழர் குடியுரிமை, இளைஞர் நலன், மகளிர் நலன் என்று நான் தொடக்கத்திலே சொன்ன ஒவ்வொரு தலைப்பிலும் மற்ற கட்சிகள் சிந்திக்க மறந்த பலவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். தமிழ்நாட்டின் நலத்தை, தமிழர் நலத்தை பேணுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதன் தோழமை கட்சிகளின் சார்பிலும் புதுச்சேரி உள்பட 40 இடங்களிலே போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி வீரர்களாக ஆக்கி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த நாட்டு வாக்காளர் பெருமக்களுடைய கடமையும் பொறுப்பும் ஆகும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே ஒரு அருமையான தேர்தல் அறிக்கையை சிறப்பாக கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தலைதாழ்ந்த நன்றி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடிவெள்ளியாக, பெண்களுடைய விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக, மனித சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே பார்ப்பவர்களை இன்றைக்கு பளிச்சென பார்க்க வைக்கிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இந்தியா கூட்டணி நாளைக்கு டெல்லியிலே ஆட்சியிலே அமரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. தேர்தல் வருகிறது. இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பதற்கு ஒரு அருமையான கருவிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. வணக்கம், நன்றி.